Hi viewers, welcome to Doughnut samayal. என் பேர் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பென்யே. இந்த ரெசிபி வந்து பிரான்ஸ் கண்ட்ரில தான் வந்து ஆரிஜினேட் ஆச்சு. அங்க இருக்கிற பிரெஞ்ச் செட்டிலர்ஸ் வந்து கனடாக்கு வந்து 17th செஞ்சுரியில அக்கேடியா அப்படின்ற ரீஜனுக்கு வந்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் அக்கேடியா ரீஜனை வந்து கான்ஃபர் பண்ணதுனால அங்கேருந்து ஃப்ரெஞ்ச் செட்டிலர்ஸ் வந்து லூசியானா ஸ்டேட்டுக்கு வந்து இமிக்ரேட் ஆகிட்டாங்க. அமெரிக்காவில் லூசியானான்ற ஸ்டேட் இருக்குது. அங்கே நியூ ஆர்லியன்ஸுன்ற சிட்டியில் வந்து இந்த பென்யே ரொம்ப ஃபேமஸ். நியூ ஆர்லியன்ஸில் கெஃபே டு மாண்ட் அப்படின்ற காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்பில் வந்து இந்த பென்யே தான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நிறைய டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்பில் பென்யே சாப்பிட்றதுக்காகவே வருவாங்க. இப்போ பென்யே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராசஸ் வந்து ஈஸ்ட் ப்ரூஃபிங். ஸோ இந்த ஈஸ்ட் ப்ரூஃபிங்க்கு வந்து நம்ம வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு ட்ரை ஈஸ்ட்டை வந்து அதில் கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் வைக்க போகிறோம். அது வந்து 5 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபோம் ஆகி வரும். ஸோ அந்த ஈஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஃபோம் ஆகலை, அதாவது நுரக்கட்டி வரல அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணணும். அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப சுடுதண்ணியில் வந்து ஈஸ்ட்டை போட்டிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகாது, ஃபோமிங்காக இருக்காது. ஸோ ஈஸ்ட் வந்து செத்துடும். இப்போ ஈஸ்ட் ப்ரூஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 105 degree Fahrenheit தான் இருக்கணும். ஸோ உங்ககிட்ட தெர்மோமீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ தெர்மோமீட்டர் வச்சு வாட்டரோட டெம்பரேச்சர் நான் மெஷர் பண்ணுறேன். 105 degree Fahrenheit இருக்கணும். பட் 95 தான் இருக்குது. ஸோ திருப்பி நான் வாட்டரை ரீஹீட் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணுறேன். இப்போ ஈஸ்ட்டை வந்து நான் வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணுறேன். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகணுன்றதுக்காக. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. 5 minutes வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஃபோம் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து மாவு பிசைறது எப்படின்றது பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் ஒரு 2 teaspoon ஷார்ட்னிங் நான் யூஸ் பண்ணுறேன். 1 tablespoon சுகர், 3 tablespoon மில்க், எக்கு வந்து வெறும் ஒயிட் பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற யோக் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் 3 tablespoon பாய்லிங் வாட்டர். இது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணணும். இது விஸ்க் பண்ணும்போது தயிர் மாதிரி அப்படியே அங்கங்கே திரியாக இருக்கும். பட் பரவாயில்ல, அந்த மாதிரி கேர்டில் இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட வந்து சும்மா ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடு சேர்த்து 1.25 cup ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா இல்லை. ஆல் பர்பஸ் ஃப்ளோருக்கும் மைதாக்கும் வித்தியாசம் இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்காகவே வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னே விற்கிறாங்க. ஸோ அது கிடச்சிதுன்னா அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாவு வந்து ஒரு 1 hour ஊறணும். இந்த சைஸ் வந்து டபுள் தி சைஸாக ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் டபுள் தி சைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி திரட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த ரெசிபியில் நான் வந்து வெஜிடபிள் ஷார்ட்னிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்னிங் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் ஒருவேளை உங்ககிட்ட ஷார்ட்னிங் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் புஷ்ஷுன்னு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. இந்த ஷார்ட்னிங்கை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. ஸோ இது 2-3 years நல்லா தான் இருக்கும் இது. ஸோ நிறைய டேஸ் இருக்கிறதுனால வாங்கினாலும் இது வேஸ்ட் ஆகாது. நான் பிசைஞ்ச மாவு வந்து நேற்றுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். நல்லா இது 1 day வந்து ஊறிடுச்சு. சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா டபுள் தி சைஸாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து கையில் எடுத்து நல்லா திரட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இது. கூட வந்து கொஞ்சம் மாவு போட்டு ஆட் பண்ணோன்னா இந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் கொஞ்சம் போட்டு ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக.
ஸோ இப்போ இந்த மாவு வந்து நல்லா திக்காக வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன். நல்லா திக்காக ரோல் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 to 8 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கொயர் பீசஸும் வந்து 6 inch வைடு இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பாட்டில் வந்து ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். 360 degree Fahrenheit வர அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்ச டவ் வந்து போட்டு பொரிக்கலாம். ஸோ ஒன் சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அடுத்த சைடும் குக் ஆயிரும். ஒரே நேரத்தில் நிறையா போடாதீங்க, 1 இல்லை 2 போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. ஸோ அதனால நான் அதை எடுத்து கூல் பண்ண வைக்கிறேன். நம்மளோட பென்யே இப்போ ரெடி. இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 cup பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அது ஒரு தட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து ஃப்ரை பண்ண அந்த டவ் வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நல்லா பவுடர் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுணும். அவ்வளோதான், பென்யே இப்போ ரெடி. இந்த பென்யே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பென்யே ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலே நல்லா அந்த பவுடர் சுகர் போட்டு நல்லா ஸ்னோ மாதிரி இருந்தது. அதெல்லாம் டேஸ்டியாக இருந்தது. உள்ளுக்குள்ளேயும் நல்லா அந்த பென்யே வந்து செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இந்த பென்யே நீங்கள் காஃபியோட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த அயல்நாட்டு சமையலில் உங்களை நான் பார்க்குறேன். Until then, it's bye from Swati.